வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை ராணி ஆகிய அடிமை. இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு அரசன் கண்காட்சி ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தான். அவனிடம் இருந்த கலை பொருட்கள், நகைகள், உடைகள் முதலியவை அதில் இடம் பெற்றிருந்தன. மக்கள் ஆர்வமாய் திரண்டு வந்து ரசித்து பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது அரசன் ஒரு வித்தியாசமான அறிவிப்பை வெளியிட்டான். மக்கள் தாங்கள் விரும்பிய ஏதாவது ஒரு பொருளை தொட்டு அதை தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளலாம் என்பதே அந்த அறிவிப்பு. மக்கள் அவரவர்க்கு பிரியமான பொருட்களை நோக்கி முண்டியடித்து ஓடினர். அதே நேரம் அரசனுக்கு அருகில் நின்றிருந்த ஓர் அடிமை பெண் தயக்கத்துடன் வந்து அரசனை தொட்டுவிட்டாள். அரசன் மெலிதாக அதிர்ந்தான். பின்பு அந்த பெண்ணின் அறிவு கூர்மையை வியந்தவாறு சொன்னான். அரசனையே நீ தொட்டுவிட்டதால் இந்த நாடே இனி உனக்கு சொந்தம். ஓஷோவின் விளக்கம். வாழ்வு என்பது மிக பெரியது. அதன் வெளிச்சுற்று மிக ஆடம்பரமானது. நீங்கள் இந்த வெளிச்சுற்றில் உள்ள ஒவ்வொரு ஆடம்பர பொருட்களையும் தொட்டு அடையப் போகிறீர்களா? அல்லது அந்த வாழ்வுக்கு ஆதாரமான அதன் மையத்தில் இயங்கும் கடவுளை தொட விரும்புகிறீர்களா? என்னை பொறுத்தவரையில் வாழ்வேதான் கடவுள். ஆனால் அந்த வாழ்வில் ஜோர்பாவும் இருக்கிறார், புத்தரும் இருக்கிறார். பெரும்பாலோர் வாழ்வு என்றால் வியாபாரம், பணம், அதிகாரம், கௌரவம், அரசியல், குடும்பம், பெண் இன்பம் என்றுதான் நினைக்கிறார்கள். இவையெல்லாம் வாழ்வில் மிக மேலோட்டமான அம்சங்கள். இவையெல்லாம் கடவுள் என்ற அரண்மனையின் வாசல்கள். இவைகள் எல்லாம் சலிப்பை உண்டு பண்ணக்கூடியவை, சிற்றின்பத்தில் சேர்ந்தவை. மாறாக பேரின்பம் என்பது அந்த அரண்மனைக்குள் இருக்கிறது. அங்கு உண்மையான வாழ்வு இருக்கிறது. நீங்கள் வெறுமனே சாப்பிட்டு கொண்டும் குடித்து கொண்டும் திருமணம் செய்து கொண்டும் பிள்ளைகளை பெற்றுக்கொண்டும் இருப்பது மிகவும் மேலோட்டமான வாழ்வு. இவர்கள் தங்கள் ஆன்மாவை பற்றி கவலைப்படுவது இல்லை. மாறாக இன்னொரு சாரர் கடவுளை பற்றியும் அடுத்த உலகத்தை பற்றியும் சிந்தித்து கொண்டு சாப்பிடுவது, குடிப்பது மற்றும் சந்தோஷமாக இருப்பதில் அலட்சியம் காட்டுகின்றனர். நீங்கள் எல்லா செயல்களிலும் உங்களுடைய பிரக்ஞை தன்மையை வளர்த்து கொள்ளுங்கள். அப்படி செய்தால் சாப்பிடுவது, குடிப்பது, பெண் இன்பம் அணிவிப்பது கூட தியானமாகிவிடும். எதையும் தேர்ந்தெடுக்காதீர்கள். ஒரு சமயம் வாழ்வின் வெளிச்சுற்றில் இருக்கவும், மறு சமயம் வாழ்வின் உள்மயத்தில் இருக்கவும் பழகிக் கொள்ளுங்கள். உலகத்திலும் கடவுளிடமும் வாழ்விலும் ஒருங்கே இருக்க முயற்சி செய்யுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.